நம்ம லைஃப்ல சில நேரம் நமக்கு டேலண்ட் இருக்குங்கிறத விட சில பேர் நம்ம மேல வைக்கிற நம்பிக்கையால நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகும்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? இது கேளுங்க. ஒரு ஸ்கூல்ல புதுசா வந்த டீச்சர் கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் நேம்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க தான் லாஸ்ட் இயரோட டாப்பர்ஸ் அண்ட் இந்த வருஷமும் இவங்க தான் டாப்பர்ஸா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த டீச்சரும் அவங்கள டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன், உங்களால கண்டிப்பா முடியும்னு கண்டினியூஸா என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் கெஸ் வாட்? அவங்க நினைச்ச மாதிரியே அந்த ஸ்டூடெண்ட்ஸும் டாப் ரேங்க்ல ஸ்கோர் பண்ணாங்க. ஆனா இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி இவங்க டாப்பர்ஸோ இல்ல ஸ்பெஷலிஸ்டோ கிடையாது. அவங்க தான் அந்த ஸ்கூலோட ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் சேஞ்ச் ஆனதுக்கு அவங்க கிட்ட அந்த டேலண்ட் மட்டும் இல்ல, அந்த டீச்சர் அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையாலையும் தான். இதுக்கு பேர் தான் பிக்மிலியன் எஃபெக்ட். எப்போ நம்ம மேல அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கப்படுதோ அதுக்கு ஈக்குவலான அவுட்கமும் இருக்கும். சில பேர் நம்ம லைஃப்ல வர்றது நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மட்டும் இல்ல, நம்ம கெப்பாசிட்டி என்ன நம்மளுக்கு காட்டுறதுக்காக. அப்படி உங்க லைஃப்ல யாராவது இருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.